வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் நிகழ்விலே கடந்த வகுப்புகளில் சித்திரையை பற்றியும் வைகாசியை பற்றியும் சிந்தித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலே 3ஆம் மாதமாகிய ஆனி மாதத்தை பற்றி சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனித வாழ்க்கை மயக்கத்தில்தான் பிறக்கும். வாழ்கின்ற காலத்தில் மயக்கத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்ற கருத்தை உட்படுத்தியதுதான் சித்ரா பௌர்ணமி என்ற ஒரு சிறப்பு. அதற்கு மனிதன் பெற வேண்டிய தகைமை என்ன என்றால், உடலளவிலே நான் என்று நினைக்கின்ற இந்த மனதை பிரபஞ்ச அளவிலே, விண்வெளி அளவிலே விரித்து அனைத்தும் ஒரே பரம்பொருளிலிருந்து வந்ததுதான் என்ற மன விரிவிலே வாழ வேண்டும். அதற்கு பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்ற காந்த களத்தின் ஓமானமாக சொல்லப்பட்ட காந்த கடவுள் முருகன், அவனுடைய திருவிழாக்களிலே முக்கியமான வைகாசி விசாகம், அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த 3ஆம் மாதத்தினுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது, பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்ற எண்ணற்ற தோற்றங்களிலே மனிதனாக வந்தவன் நான் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்தித்தால் கிடைக்கின்ற விடைதான் ஆணி. யார் நீ என்றால் ஆணி என்று பொருள். அதாவது ஆண், நீ, ஆணி. ஆண் என்றால் ஆன்மா என்று பொருள். ஆன்மாதான் நீ. பாராதி பூதம் நீ அல்லை. உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லை. ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார் தாய்மானார். ஆராய் உணர்வு நீ. அந்த உணர்வின் கேந்திரம் ஆன்மா, ஆத்மா. எனவே மனிதன் யார் என்றால் ஆன்மாதான் மனிதன், ஆன்மாதான் நீ. ஆத்மாதான் இந்த உடலை கட்டிக்கொள்கிறது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது உருவான சிசுவின் முதல் வடிவம் என்ன என்றால், எந்த கருவுக்கும் கணக்குக்கும் மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கும் மருத்துவ துறைக்கும் எட்டாத ஒரு சேர்க்கை தான் நம்முடைய மூலம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவில் எல்லாம் நம் சொத்தாச்சு. அதுதான் நம்முடைய பூர்வீகம். அதற்கு பெயர்தான் ஆத்மா, ஆன்மா. ஆத்மா என்ற காரண சரீரம், காந்த உடல், அதுதான் தாயின் கருப்பையில் உருவாவது.
அப்படி உருவான கரு தாயின் உடலிலே நாதம் என்ற 7வது தாதுவை காந்த அலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்தி திணிவு பெறுகின்ற போதுதான் இந்த காந்த உடல் உயிர் உடலாக மாற்றம் பெறும். மேலும் தொலைகின்ற வளர்ச்சியில்தான் அந்த உயிர் உடல் இன்னும் திணிவு பெற்று திசுக்கள் அமைந்த பருவுடலாக மாற்றம் பெறும். எனவே முதலில் தோன்றுவது ஆத்மா, அது காரண உடல் காந்த அலைக்களம். அதன் வளர்ச்சியில் உயிர் உடல், அதன் திணிவில் பருவுடல். எனவே பருவுடலுக்குள் காரண உடல் உயிர் உடல் என்ற இரண்டும் அடக்கம் பெற்றிருக்கும். எனவே காரண சரீரம், சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் என்று 3 உடல்கள் சேர்ந்ததுதான் மனித திருவடிவம். உடல், உயிர், மனம் 3ம் இணைந்த திருவடிவம் என்று சொல்லுவார்கள். மனதுக்கு அடித்தளம் ஆத்மா. எனவே இந்த 3 உடலிலேயும் முழு முதலாக தோன்றியது ஆத்மா என்ற காரண உடலே, காந்த உடலே. அதை அறிவதற்கான வழிவகையை பேசுவது ஆணி என்ற மாதம். இதை பக்தி மார்க்கத்திலே பேசுகின்ற போது ஆணி திருமஞ்சனம் என்றொரு விழா நாள் உண்டு. ஆணி திருமஞ்சனம், ஆணி மாதத்தில் வருகின்ற திருமஞ்சனம். திரு என்றால் தெய்வம், மஞ்சனம் என்றால் குளியல் என்று பொருள் சொல்கிறார்கள். அப்ப ஆணி திருமஞ்சனம் என்றால் ஆத்மாவின் தெய்வீக குளியல். அந்த குளியல் எங்கே நடக்கும்? குளியல் அறையிலே. அதுல 2 வகை குளிக்கலாம். ஒன்று ஒரு பாத்திரத்தில மொண்டு ஊற்றிக்கொள்வது, இன்னொன்று ஷவர் பாத் என்று சொல்லக்கூடிய வகையிலே மழை துளி போல ஒரு குளியல். அடுத்து ஆற்றிலே குளிக்கின்ற போது மிக பெரும் நீர் பரப்பிலே நாம் முழுகின்றோம். இதே போல இந்த பிரபஞ்ச காந்த கடலிலே நாம் மிதந்து கொண்டிருக்கின்றோம். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் என் நிலை மாறாமல் என்று மார்சுருக்கவில்லை சொல்வார். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன். இந்த பிரபஞ்ச காந்த வெளியிலே அப்படியே நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சந்திர மண்டலத்திலே போகின்ற விண்வெளி பயணிகள் அப்படியே காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல் இந்த பிரபஞ்சத்தின் காந்த களத்திலே ஒவ்வொரு பொருளும் ஜீவனும் மிதந்து கொண்டிருக்கின்றது. மிதந்து சுழன்று உருண்டு ஓடுகின்ற இயக்கமே. அந்த இயக்கத்தை சார்ந்து அமைந்த மற்ற இயக்கங்கள், ஜீவராசிகள். அப்படி இந்த பூமி சூரியனை சுற்றி மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மிதப்பிலே பூமியோடு இணைந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அற்புதமான 4 வரிகள். குழந்தை பருவத்தில் அன்னையின் மடியில் ஆடுவதை போன்ற சுகம் உண்டா? அந்த வயதில் அது உச்சகட்டமான சுகம். இளமை பருவத்தில் அந்த சுகம் சலித்து விடுகிறது.
ஒரு கண்ணியின் அரவணைப்பிலே கிடைக்கின்ற சுகம் உச்சமாக தெரிகிறது. அதனை விட உயர்ந்தது எது என்றால், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரிகின்ற போது, அதிலும் சொல் அளவிலே, விளக்கம் அளவிலே இல்லாமல் அனுபவத்தில் பெற்றுவிட்டால் அதுவே ஆனந்தமானது. அந்த அனுபவம் தான் தன்னை அறிந்த நிலை. அப்படி தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். அந்த இன்பம் 24 மணி நேரம் நிலைக்காது. சில வினாடிகள், சில நிமிடங்கள் மட்டுமே அந்த பேரின்பத்தை தூக்க முடியும். அதே வகையான இன்பத்தை பெறக்கூடிய மாற்று வழி என்ன என்றால், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். சுயநலத்தை மறந்து பொது நலத்தை கருத்திலே கொள்கின்ற போது பெறக்கூடியது அதே வகையான பேரின்பம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரம் என்றார் வள்ளல் பெருமான். அது போல தொண்டு செய்வதிலே வரக்கூடிய இன்பம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றார் மகிழ்ச்சி. அப்ப தெய்வீகத்திற்கு நிகரான பேரின்பம் எங்கே கிடைக்கும் என்றால், தொண்டு செய்வதிலே கிடைக்கும். சுயநலத்தில் கிடைக்காதது பொது நலத்தில் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், யாருக்கு தத்துவத்திலே தெளிந்த விளக்கமும் விளக்கத்திற்கான அனுபவமும் கிடைக்கிறது என்றால், தான் பெற்ற விளக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற, தொண்டாற்றுகின்ற ஆசிரியர்களுக்குத்தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். சிறந்த பயிற்சி நான் விடாமல் செய்கின்றேன், ஆனால் மன்றத்துக்கு போவது இல்லை, கூட்டு தவத்தில் கலந்து கொள்வதில்லை, என் அளவிலே என் வீட்டிலே நான் செய்து கொள்கிறேன் என்றால், அந்த சுயநலம் சார்ந்த பயிற்சியிலே அனுபவங்கள் குறைவு. அந்த தெய்வீக அனுபவம்லாம் அதுல கிடைக்காது. எனவே யார் தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்த தொண்டு செய்வதற்கான தெளிந்த அனுபவத்தை தர வேண்டுமே என்று இறைவனே குருவே கருணையோடு அளிக்கின்ற கொடை ஆன்மீக அனுபவங்கள். அதனால் தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். இந்த பூமியில 22 லட்சம் ஜீவ இனங்கள், ஒவ்வொரு இனத்திலும் கோடிக்கணக்கான ஜீவன்கள். இதுல ஒரு ஜீவன் மனிதர். 800 கோடி மக்களிலே நான் ஒருவன். இந்த பூமிக்கு அப்பால் என்று விரிகின்ற போது பூமியை சார்ந்த சந்திரன், பிறகு தாய்கோள் சூரியனில தொடங்கி புதன், சுக்கிரன், மறுபக்கம் செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இவற்றோடு சூரியன் மையத்திலே ராகு, கேது. இத்தனையும் சேர்ந்த தொகுப்பு தான் சூரிய குடும்பம். இதுபோல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது பால்வெளி மண்டலம், மில்கிவே கேலக்சி. இதுபோல் 1008 மண்டலங்கள் சார்ந்தது இந்த விண்வெளி பிரபஞ்சம். அர்த்தநாரி, சிவசக்தி, பிரம்மலோகம் என்று பல வார்த்தைகளால் சொல்லப்படுகின்ற இந்த சக்திகளம். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே
நெடிய விரிந்த பேரண்டம். முன்னம் பரமே அணுவாச்சு. மூலம் சிவமாம் பிரம்மம் அதே. வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறு இல்லை என்று மகரிஷி ஒரு கவிதை சொல்கிறார். அப்போ ஆன்மா நான் என்றால் அந்த ஆன்மாவாக அவதரித்தது யார்? அடுத்த கேள்வி. அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதிலை சொல்கின்ற மகரிஷி, இறைவன் என்ற ஆதி பரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலம் நெடிய விரிந்த பேரண்டம். இது எப்படி நிகழ்ந்தது? முன்னம் பரமே அணுவாச்சு. அதற்கு மூலம் என்ன? சிவம். அதுவேதான் பிரம்மமாக எழுச்சி பெற்றது. அதுவேதான் பஞ்சபூதங்களாச்சு. அந்த பஞ்சபூதங்களை விளக்க வந்த நூல்கள் மறை நூல்கள், வேதங்கள். அப்ப வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை, இதை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே இந்த பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது. ஆகவே நான் என்பதும் அணுக்களின் கூட்டே. பிரபஞ்சம் முழுவதும் எது நிறைந்திருக்கிறதோ அதே அணுவின் கூட்டுதான் நானும். எனவே ஆண் நீ, ஆன்மா நீ. ஆண் என்றால் மனிதன் என்றும் பொருள் உண்டு. மகா ஆண் என்றால் மகான், பெருமாள், உயர்ந்த மனிதர், சான்றோர், ஆன்றோர் என்று பொருள்படும். அப்ப என்ன பேதம்? சாமானியர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் என்ன பேதம் என்றால், இறைநிலை முதல் தன் வரையில் அனைத்து பரிணாம ரகசியங்களையும் அறிந்தவர்கள் ஆன்றோர். அவர் சொன்ன கருத்துக்களை பின்பற்றி அதே அனுபவத்தை தானும் பெறுகின்ற போது அவர் சான்றோர். சான்று என்றால் முன்மாதிரி. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு பலவீனம் உண்டு. ராமாயணம் கேட்கின்ற படிக்கின்ற எவரும் நான் ராமனாக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ராமாயணத்தை படிக்கின்ற எவரும் தான் ராமனாக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. பாரதம் படிக்கின்ற எவரும் தான் கிருஷ்ண பரமாத்மாவாக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. என்ன எண்ணம் என்றால், அவர்கள் அவதார புருஷர்கள், அவர்களுக்கு அது சாத்தியமானது. நாம் எல்லாம் மனிதர்கள். அதை பற்றி கேட்பதே, படிப்பதே, பேசுவதே பெரிய புண்ணியம். இதுவே போதும் என்று அங்கேயே தன்னை நிறுத்திக் கொள்வார்கள். வளர்ச்சி இருக்காது. ராமாயணத்திலேயே என்னை கவர்ந்த கதாபாத்திரம் இந்திரஜித். சிலர் கேட்பார்கள், எல்லோரும் ராமனைத்தான் விரும்புவார்கள், நீங்கள் என்ன இந்திரஜித்தை விரும்புகிறீர்கள்? ராமன் கடவுள் அவதாரம். பிறந்தது கடவுள், வளர்ந்தது கடவுள், வாழ்ந்தது கடவுள், முடிந்தது கடவுள். என்ன முன்னேற்றம் இதுல? என்ன வளர்ச்சி இங்கே? ஒன்றும் இல்லை. ஆனா மனித வாழ்க்கை என்பது வளர்ச்சி இல்லாதது அல்ல. வளர வேண்டியது, முதிர வேண்டியது மனித வாழ்க்கை. அரக்கனுக்கு மகனாக பிறந்தவன் இந்திரஜித். அரக்கனுக்கு மகன். தன்னுடைய சுய முயற்சியினால், தீவிர பயிற்சியினால், தவத்தினால் 5 புலன் சுகங்களை வென்றவன் இந்திரஜித். இந்திரியங்களை வென்றவன். புலன் அடங்கி மனம் ஒடுங்கி வந்தவன் ராமன். மனிதன் அல்ல, பரம்பொருள் என்று கண்டவன். அப்போ அரக்கனுக்கு மகனாக பிறந்து தெய்வத்தை அறிந்த மகானாக உயர்ந்தவன் இந்திரஜித்.
வாழ்க்கை என்பது அப்படித்தான். வளரவில்லை என்றால் இங்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அவன் பிறந்தும் பயனில்லை. அல்ப ஜந்து, அவ்வளவுதான். அந்த வளர்ச்சியை தான் எல்லோரும் செய்கிறார்கள். ஆனா எதில இருக்கிறது நாட்டம்? பதவி உயர்வு, செல்வ குவிப்பு, இந்த இரண்டில் தான் நாட்டம் உண்டே தவிர தன்னை அறிவதிலோ தன் ஆணவத்தை வெல்வதிலோ மூலமாகிய ஆத்மாவை அறிவதிலோ அதற்கும் மூலமாகிய பரமாத்மாவை அறிவதிலேயோ நாட்டமே கிடையாது. அப்படியே மிஞ்சி போன கோவில்ல போய் உருண்டெழுந்திருப்பான். அவ்வளவுதான் அவருடைய ஆன்மீக நாட்டம். இதுல என்ன வளர்ச்சி? அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இந்த வாழ்க்கையை தான் சிலாகித்து பேசுவான் பெரிய சாதனையாளன் என்று. இதுல யார் செய்யவில்லை? இதுவரைக்கும் வந்த மனித பரம்பரையிலே யார் இதை செய்யவில்லை? எல்லோரும் செய்ததையே நானும் செய்வதிலே என்ன சாதனை? செயற்கரிய செய்வார் பெரியோர். எது அரியது? தன்னை அறிவதே அனைத்திலும் அரிய முயற்சி. அந்த அரிதினும் அரியதை அடைவதே வாழ்க்கையின் உச்சம். அப்படி மனிதனாக பிறந்தவன் தெய்வமாக முடிவு பெற வேண்டும். அதான் வாழ்க்கையின் நோக்கம். அதை சொல்வதுதான் ஆணி. நீ சாதாரண பஞ்சபத கூட்டு அல்ல மனிதா, வெறும் உணர்ச்சிகளின் கூடு அல்ல மனிதா. உன்னை நீ அறிந்தால் இறைவனேதான் நீ, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பெற்றுவிட்டால் வாழ்க்கையை வென்று விட்டேன் என்று பொருள். அந்த ஆனந்தத்தை அடையவில்லை என்றால் தோற்றுவிட்டேன் என்றுதான் பொருள். அந்த வெற்றியை நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் மனிதன் என்ற சொல்லுக்கே பொருள் இல்லை. ஆணி என்ற சொல்லுக்கே பொருள் இல்லை. ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, காணவில்லை என்றாராம். இன்னொரு கவியில பாடலிலே மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான். படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான். கவிஞர் கண்ணாசன், வாலி இருவருடைய பாடல் வரிகள். எனவே பெரும்பான்மையான மக்கள் மனித உருவிலே வாழ்கிறார்களே தவிர மனிதனாக இல்லை. ஏனென்றால் மனிதன் என்ற சொல்லுக்கே மனம் இதன் என்று பொருள். இரண்டு வார்த்தைகளின் கூட்டு மனிதன். மனம் இதமானவன் தான் மனிதன் என்ற சொல்லுக்கு அருகதை உள்ளவன். பதம் என்ற சொல்லை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். வெண்ணெயை காய்ச்சுகின்றோம், நீர் சுண்ட கம கம என்ற ஒரு வாசனை வருகிறது, நெய் வாசனை. பதமாகிவிட்டது என்று இறக்கி விடுகின்றோம். இப்படி பதம் என்ற சொல் பருப்பொருள் அடைகின்ற பக்குவத்தை குறிப்பிடுவது. இதம் என்ற சொல், ஒரு நல்ல கருத்தை கேட்டோம், மனசுக்கு இதமாக இருக்கிறது, காட்ட முடியுமா? எப்படி இதமாக இருந்தது என்பதை காட்ட முடியுமா? அப்போ பதம் என்பது புலன்களால் அறியக்கூடிய பக்குவம், இதம் என்பது மனதால் அறிவால் அறியக்கூடிய பக்குவம், மறைபொருள் பக்குவம். அப்ப மனம் என்பதும் மறைபொருள், அறிவு என்பதும் மறைபொருள். அந்த மனம் அடைகின்ற பக்குவம் இதம்.
இதமான மனிதன் என்ன செய்வான்? இதமான மனிதன் எப்படி இருப்பான்? அனைத்து செயல்பாடுகளிலேயும் பணிவு, கனிவு, துணிவு என்று ஒரு பக்குவப்பட்ட முதிர்ச்சியோடு செயல்படக்கூடிய மனிதன் யாரோ அவனே இதமானவன். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம் சொல் செயல் உடையவன் மனிதன். அது குறைபட்டால் மனிதத்திலே குறைபடுகிறான் என்றுதான் அர்த்தம். இதமான மனிதன் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். தான் செய்ய வேண்டிய கடமைகளை துல்லியமாக காலத்தால் தெளிவாக செய்து முடிக்கின்ற திறம் வாய்ந்தவராக இருப்பார். அவரது மனித நேயம் அவருக்கும் பிறருக்கும் நன்மையே செய்யும். அத்தகைய மனிதன் நீ, ஆன்மா நீ. இதை உணர்ந்தால் வரக்கூடிய மேன்மை என்ன என்றால் ஆணி திருமஞ்சனம். அந்த தெய்வீக குளியலை, அந்த தெய்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பெறலாம். இப்படி மனிதன் புலன் வயப்பட்ட, பொருள் வயப்பட்ட, உடல் சார்ந்த வாழ்க்கையில இருந்து மேன்மை பெற வேண்டும். அந்த மேன்மை அடைவதற்கான வழிவகையை எடுத்து சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆனி மாதம் நமக்கு குறிப்பிடுகிறது. மனித வாழ்வுக்கு தேவையான உண்மை உள்ளே வைத்து இதை செய்தால் நல்லது என்று ஒரு சடங்கை செய்ய வைப்பது மூட நம்பிக்கை. அர்த்தமற்றது என்று பொருள் அல்ல. மூட நம்பிக்கை என்றால் ஒரு நன்மையை உள்ளே வைத்து மூடியிருக்கின்ற நம்பிக்கை. அது மூட நம்பிக்கை. ஆனா காலப்போக்கிலே அந்த உண்மை மறைந்து போக வெறும் சடங்கு மட்டுமே செய்வதிலே இன்றைக்கு எல்லா பக்தர்களுமே சிறந்திருக்கிறார்கள். சடங்கில் இருக்கின்ற அக்கறையும் தேவையும் அந்த சடங்கின் உட்பொருளை அடைவதிலே இல்லை. உதாரணமாக தமிழ்நாட்டில ஏப்ரல் மே மாதம் வருகின்ற போது, சித்திரை மாதம் வருகின்ற போது தெருவாரியாக மாரியம்மன் திருவிழா செய்வார்கள். தெருவாரியாக மாற்றி மாற்றி ஒவ்வொரு தெருவிலையும் திருவிழா தான். என்ன அடையாளம்? டியூப்லைட்டு, சீரியல் செட்டு, மைக் செட்டு. இதுதான் திருவிழா. டியூப்லைட்டு, சீரியல் செட்டு, மைக் செட்டு. இது மூன்றும் சேர்ந்தா திருவிழா. தேவையில்லாத பல சடங்குகள், பொருள் விரயம், மனித உழைப்பு விரயம், கால விரயம், இதெல்லாம் சேர்ந்தால் திருவிழா. சரி, இதன் மூலம் யாருக்காவது ஒரு கருத்து புரிந்து கொள்ளப்பட்டதா? ஒரு சிறு மாற்றமாக நிகழ்ந்திருக்குமா? சென்ற வருடம் மாரியம்மன் பண்டிகை கொண்டாடியதற்கும் இந்த வருடம் மாரியம்மன் பண்டிகை செய்வதற்கும் இடையிலே ஒரு சிறு மாற்றமாக நிகழ்ந்திருக்கிறதா என்றால் யாரிடத்திலும் இருக்காது. ஏனென்றால் பண்டிகையின் உட்பொருள் தெரியவில்லை. மாரியம்மன் பண்டிகை எதை சொல்ல வந்தது என்ற பொருள் தெரியவில்லை. சரி, இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த பெயரிலேயே ரகசியம் இருக்கிறது. மாரி அம்மா, அதாவது அம்மா மூலம் பிரசவித்த உடல் வளர்ந்து இன்றைக்கு மனிதனாக இருக்கிறது.
ஆனால் நோய்களும் குழப்பங்களும் சிக்கல்களும் வருகின்ற போது என்ன தவறு செய்தேன் அது எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழத் தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விவரம் புரியாதா? விளக்கம் தெரியாதா என்று ஒரு ஆதங்கத்தை எழுதி வைத்தார் கண்ணதாசன். அப்ப மாரிய அம்மன் எதை சொல்கிறது? உடலால் ஒரு பிறப்பு அடைந்தாய், தாயின் கர்ப்பத்திலே உடலால் ஒரு பிறப்பை அடைந்தாய், மீண்டும் ஒரு பிறப்பு உனக்கு அவசியம். அது அருள் பிறப்பு, ஞான பிறப்பு. அப்ப மாரிய அம்மன் தாய் மூலம் பிறந்த போது என்னுடைய ஆத்மா மூலாதாரத்திலே இருந்தது. தகுந்த குரு மூலம் தீட்சை பெற்று தியானம் செய்த போது மூலாதாரத்தில் இருந்த ஆன்மா இடம் மாறி துரியம் வந்தது, குண்டலினி சக்தி. இதை மாற்றி பிறப்பது. இதை அழகு அணி சித்தர் என்ற ஒருத்தர் அருமையான பாடலை சொல்லி வைத்தார். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமேதான், மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரணும் என் கண்ணம்மா. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் கிட்டவில்லை என்பது உட்பொருள். அந்த மருந்து யார் கொடுப்பார்கள்? எங்கே கிடைக்கும்? இதே கருத்தை பைபிளிலே இயேசுபிரான் சொல்கிறார். நீங்கள் மனம் திருந்தி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திருந்தி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கும் கிறிஸ்துவத்திலே உள்ள ஒரு ரகசியார்த்தம் இது. ரிட்டர்னிங் பேக் டு ஏடன் கார்டன் என்று சொல்வார்கள். தாயின் கர்ப்பத்தில் மீண்டும் பிரவேசிப்பது சாத்தியமா? கறந்த பால் முளை புகா. பிறந்த குழந்தை கருப்பைக்கு எப்படி போக முடியும்? ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் தாயின் கர்ப்பத்துக்குள் பிரவேசிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த மீண்டும் பிறப்பு, இரண்டாம் பிறப்பு, ஞான பிறப்பு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. தாய் தந்தை உயிரின் சேர்க்கை உடலாக பிரசவித்தது. குரு உயிரின் சேர்க்கை உடல் சார்ந்தது அல்ல. இது ஆன்ம பரிபாலனம். குருவுடைய அனுபவம், உணர்வுகள், தவசக்தி சீடனிடத்திலே பரிமாற்றப்படுவது. அது இரண்டாம் பிறப்பு. அந்த தெய்வீகம் எப்படி இருக்கும்? இன்றைய வரைக்கும் மனிதன் காணக்கூடிய தெய்வீகம் ஒன்று உண்டு. எங்கே, எப்படி என்றால், பசிக்காக அழுத குழந்தை தாய்ப்பால் அருந்திய நிலையில் கண்களை மூடி ஒரு ஆனந்த சயனம் தெரிஞ்சிருக்குமே, அதன் முகத்தை கவனித்திருக்கிறீர்களா? அந்த ஆனந்த சயனம்தான் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம். 2-3 வயது வரைக்கும் அந்த தெய்வீகத்தை பார்க்கலாம். வயதாக ஆக பெறுகின்ற அனுபவங்களால் மனம் எழுச்சி பெறுகின்ற போது பொய்மானுக்கு ஆசைப்பட்ட சீதையை விட்டு ராமன் விலகியதை போல 3 வயது வரைக்கும் அந்த குழந்தையிடம் தங்கியிருந்த தெய்வீகம் விலகி விடுகிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று.
குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வளர்ந்த பிறகு, வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. விலகி சென்ற தெய்வத்தை மீண்டும் வரவழைப்பதுதான் மாற்றி பிறப்பது. விலகி சென்ற தெய்வத்தை மீண்டும் வரவழைப்பதுதான் மாற்றி பிறப்பது. இறந்த தெய்வீகத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி மனம் கடந்து உள் உணர்வாக அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை மாற்றி பிறப்பது. ஆனால் மனதிடத்திலே தன்னை அடகு வைத்து காலாவதியாகி போன மக்கள் அவர்களை மீட்டெடுக்கும் வழியை காட்டி தந்தவர்கள் தான் மகான்கள், குருமார்கள். இதைத்தான் இயேசுவை மீட்பர், அவருடைய தாய் மேரி என்றார்கள். மேரியம்மா என்றாலும் மாரியம்மா என்றாலும் ஒரே கருத்து தான், மாற்றி பிறப்பது. மாரியம்மா, மேரியம்மா. எனவே மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியை மேலே எழுப்பி உச்சிக்கு சகசதாரத்திற்கு கொண்டு வருகின்ற வித்தை பிரம்ம வித்தை. அதைத்தான் இப்ப மாரியம்மனுடைய திருவிழாவில கவனிச்சு பாருங்க. ஒரு புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அம்மனுக்கு நேர் எதிரே பூமியில ஒரு சிறு குழியை தோண்டி தண்ணீர் ஊற்றி தாமரை பூ மிதக்க விடுவார்கள். பூசாட்டுதல் என்று அந்த நிகழ்ச்சிக்கு பெயர். அடுத்த 7வது நாள் அதே இடத்திலே ஒரு குழியை தோண்டி 3 கிளை உடைய கம்பத்தை நட்டு அந்த 3 கிளைக்கு மத்தியிலே அக்னி சட்டி வைப்பார்கள். கம்பம் சாட்டுதல் என்று அதற்கு பெயர். அதற்கு அடுத்த வாரம் திருவிழா. இந்த 2 நிகழ்ச்சிகளும் எதை காட்டுகின்றன? அற்புதமான தத்துவத்தை உள்ளடக்கியிருக்கிறது. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்றார் கண்ணதாசன். அப்படி தன்னை தோண்டினால் ஞானம் கிடைக்கும், அப்படி தோண்டிப்பார் என்று சொல்வதுதான் சிறு குழியை தோண்டி தண்ணீர் விட்டு அதில் தாமரை மிதக்க வைப்பது. அந்த தாமரை என்பதுதான் பத்மம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படும். அதான் பத்ம வியூகம், பத்மாசனம் என்றும் சொல்லப்படும். அதாவது மூலாதார மையம். அப்ப மாரியம்மன் திருவிழாவிலே முதலில் ஆத்மா எங்கே இருக்கிறது என்று கண்டெடுக்க வேண்டும். அப்படி தன்னை தோண்டி பார்க்கின்ற போது மூலாதாரத்திலே ஆத்மா குடிகொண்டிருக்கிறது என்று தெரிய வரும். அங்கே இருக்கின்ற சக்தியை அங்கிருந்து எழுப்பி முக்கண் என்று சொல்லக்கூடிய புருவ மத்திக்கு ஆக்ஞா சக்கரத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும். அது அக்னி சாட்டு, கம்பம் சாட்டுதல், அக்னி சட்டி வைப்பது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாரியம்மனை கவனிக்கின்ற போது மாரியம்மனின் காலடியிலே 3 அரக்கத்தலைகள் மிதிப்பட்டிருக்கும். 3 அரக்கத்தலைகள் மிதிப்பட்டிருக்கும். என்ன தத்துவம்? ஆத்மாவை அறிந்து புருவமத்திக்கு உயர்த்த வேண்டும் என்றால் உன்னிடத்திலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கத்தனங்களை அடக்கி வைக்க வேண்டும். காலடியில் நசுக்கி வைக்க வேண்டும். அந்த 3ம் ஆட்டம் போட்டால் நீ எதையும் அறிய முடியாது. God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God என்றார் மகரிஷி. தெய்வத்தோடு ஆணவம், கண்மம், மாயை கலந்ததால் மனிதனானான். மனிதனிலே இருந்து ஆணவம், கண்மம், மாயை நீங்கிவிட்டால் இவன் தெய்வமாகிறான். அப்ப தெய்வமாக மாற்றி பிறக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்ற தத்துவம் மாரியம்மன் தத்துவம்.
சரி, அந்த முயற்சியிலே மேற்கொள்கின்ற போது ஒவ்வொரு மையமாக குண்டலினி சக்தி உயர்ந்து வந்து துரியத்திற்கு வரும். அப்படி உயர்கின்ற தத்துவத்தை சொல்லுவது தண்டு மாறி அம்மன். தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். நம்மிலேயும் ஒரு தண்டு உண்டு, முதுகு தண்டு. இதன் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிரதாரம். மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தி சகசிரதாரத்துக்கு உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு தண்டில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர் மையமாக தவ்வி தவ்வி உயர்ந்து உச்சத்தை தொட வேண்டும். தண்டு மாறி அம்மன். அந்த அம்மனை கவனிக்கின்ற போது காலடியில் ஒரு அரக்கன் நசுங்கி கிடப்பான். மாரிமிடத்திலே 3 அரக்க தலை இருந்தன. தண்டுமாறி இடத்திலே ஒரு அரக்கன் படுத்து கிடக்கின்றான். என்ன தத்துவம்? குருவிடத்திலே விளக்கம் பெற்று தீட்சை பெற்று பயிற்சியை மேற்கொள்கின்ற போது விளக்கத்தால் மாயை விலகிவிடும். பயிற்சிகளால் கண்மம் விலகும். பாவச் செயல்களை புதிதாக செய்ய மாட்டோம். அப்ப மாயை விலகினாலும் கண்மம் தவிர்க்கப்பட்டாலும் ஆணவம் அங்கேயே தான் இருக்கும். ஆணவத்தை அவ்வளவு சுலபத்தில் நீக்கிவிட முடியாது. அதனால் ஆணவத்தை காலடியில் அடக்கி வைக்க வேண்டும். அப்பொழுது தண்டு ஒவ்வொரு மையமாக உயர்ந்து உச்சி நுனிக்கு வந்துவிடலாம். இது தண்டு மாரியம்மன் தத்துவம். உச்சிக்கு வந்து விட்டால் உடல் என்ற உணர்ச்சிகள் தெரியாது. எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்று அருணகிரியார் சொன்னதை போல எல்லாம் மறந்து போகும். 8 அலைச்சொலில் துரியத்தில் நிலைத்து விட்டால் உணர்ச்சி வயம் 14 முதல் 40 வரைக்கும் தான். அப்ப மன அலை 14ஐ விட்டு கீழ் இறங்கி விட்டால் உடல் உணர்ச்சி இருக்காது. அதனால் தலை மட்டும்தான் பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகுமே தவிர கழுத்துக்கு கீழ் உள்ள பிண்டம் அங்கே செயலற்று போகும். அதை எடுத்து காட்டுவதுதான் கருமாரியம்மன் தத்துவம். கருமாறிய நிலை. இதுவரைக்கும் மூலாதாரத்தில் இருந்த கரு இடம் மாறி துரியத்தில் வந்துவிட்டது, உச்சிக்கு வந்துவிட்டது. அதனால் இவன் உடல் என்ற எல்லைகளை உணர்ச்சிகளை கடந்து விட்டான். அதனால் கருமாரிக்கு தலை மட்டும்தான் உண்டு, உடல் கிடையாது. தலை மட்டும் இருப்பதனால் மனம் அற்று விட்டதனால் அங்கே ஆணவமும் இல்லை. அதனால் கருமாறிய இடத்திலே ஆணவத்தின் சின்னம் கிடையாது, கண்மம் மாய என்ற சின்னங்களும் கிடையாது. இப்போ உச்சியிலே நிலைக்கின்ற போது 8 அலைச்சொலிலே ஸ்திரமாக நிற்கின்றோம். அப்போ என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன் உள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்று அந்த உச்சியிலே 8 அலையிலே லயிக்கின்ற போது அந்த பிரபஞ்ச பரமாத்மா தானாக நம்மை ஈர்த்து தன்வசப்படுத்திக் கொள்ளும். நரஞ்சென்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலறம் நல்லியக்கம் அறிந்தேன். கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்றை என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். அது கோணியம்மன் தத்துவம். கோணியம்மன் என்றால் கோ நீ அம்மன். கோ அரசு, அதிகாரம், ஆட்சி, அறிவு என்று பொருள். நீ
அம்மன். அப்ப உயிராக வாழ்கின்றாயே மனிதா, அந்த மூலப்பொருளாகிய அறிவே தெய்வமாகிய அந்த பரம்பொருளின் பரிணாமத்தில் வந்த ஒரு சிறு கூறு நீ. ஆண் நீ ஆணி என்று அனுபவத்தில் தருவது கோணியம்மன் தத்துவம். இப்ப கோணியம்மனை உற்று பார்த்தால் அந்த அம்மனின் காலடியில் மீண்டும் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். என்னடா இது? 3 அரக்கத்தலைகள் ஒரு அரக்க உடலாகி அடுத்த கருமாரியிலே காணாமல் போய் அதைவிட உயர்ந்த கோணியம்மன் தத்துவத்தில் வருகின்ற போது மீண்டும் ஒரு அரக்கன் வந்து விட்டானே என்றால் இவன் சர்வ வல்லமை மிக்க வித்யா கர்வம் என்ற அரக்கன். முதலில் இருந்த அரக்கன் பரவாயில்லை, அவனுக்கு அவ்வளவு விளக்கம் தெரியாது, தத்துவம் தெரியாது, யாராவது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வான். ஆனா இந்த அரக்கன் இருக்கிறான வித்யா கர்வம் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஆணவம். இது யாருக்கும் அடங்காது. அந்த ஆணவத்தை காலடியில் வைக்கவில்லை என்றால் பெற்ற ஞானம் பயனற்று போகும். இந்த வித்யா கர்வத்தை காலடியில் வைக்கவில்லை என்றால் பெற்ற ஞானம் பயனற்று போகும். எவ்வளவு அற்புதமாக சமைத்திருக்கின்றார்கள் வடிவங்களை. விக்கிரக தத்துவம் என்ன லேசானதா? நுணுகி நுணுகி ஆய்ந்து பார்க்கின்ற போது எவ்வளவு விரிந்த அறிவிருந்தால், ஞானம் பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிகளை, தத்துவங்களை ஒரு கல்லுக்குள் செதுக்கி வைத்திருக்க முடியும். எவ்வளவு உயர்ந்த மகான்கள். அந்த மகான்களின் அறிவெல்லாம் பூசரி கையிலே அடகு போய்விட்டது, மதவாதிகளின் கையிலே சிக்கிவிட்டது. அதனால் அவர்கள் கண்ட ஞானம் மறைக்கப்பட்டு போய் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள் மட்டுமே இருக்கின்றனவே தவிர வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வழிவகைகளை இங்கு இல்லை. சரி, இந்த 4 அம்மன்கள் எடுத்துக்காட்டிய நீதி என்ன என்றால், குண்டலினி சக்தியை மேலே உயர்த்தி பிரபஞ்ச அறிவை பெற வேண்டும், இறை உணர்வை பெற வேண்டும். சரி, அதையோடு விட்டார்களா நம்முடைய முன்னோர்கள்? இதற்கான தீட்சை முறைகளையும் சொன்னார்கள். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்று 3 அம்மன் தத்துவங்கள். அதாவது மனிதனின் மன பக்குவத்தை குறித்தது மாரியம்மன். அந்த பயிற்சியினுடைய உயர்வை சொன்னது தண்டு மாரியம்மன். அனுபவத்தை குறித்தது கருமாரியம்மன். பெற்ற ஞானத்தையும் அதில் எதிர்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வையும் குறித்தது கோணியம்மன் தத்துவம். இந்த ஜீவாத்மாவை அதன் மூலமாக பரமாத்மாவோடு லயப்படுத்தும் அற்புத திருத்தலங்களாக இவை அமைந்தன. ஆன்ம லயம் தானே ஆலயம். அப்போ என்னுள் இருப்பது ஆத்மா, அந்த ஆத்மா லயமாக வேண்டும். அப்போ ஆலயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது. ஆன்மா அடைகின்ற லயம், ஆலயம், அது ஒவ்வொரு மனிதனின் அகத்தே நிகழ்வது. அந்த நிகழ்வுக்கான துணை செய்யக்கூடிய ஒரு பயிலரங்கம் ஆலயங்கள், கோவில்கள், திருத்தலங்கள், வழிபாட்டு இல்லங்கள். இவை எல்லாம் ஒரு பயிலரங்கங்கள். ஆலயத்திற்கான பயிலரங்கம் கோவில்கள். இந்த பக்தி மார்க்கத்தோடு தியான பயிற்சியில் இணைந்த ஞான மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று குறித்ததுதான் காமாட்சி, மீனாட்சி மற்றும் விசாலாட்சி தத்துவங்கள். குண்டலினி யோகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு தெய்வீக குரு, வேதத்திரி மகர்ஷியை போன்ற ஒரு தெய்வீக குரு, அவரிடத்திலே பணிந்து தீட்சை பெற்று
பயிற்சிகளை செய்கின்ற போது ஐம்புலன் இன்பங்களிலே மூழ்கி விடாமல் மனதிற்கு லகான் போட்டு சரியான பாதையில் பயணிக்க காமத்தை ஆளுகின்ற மையம் ஆக்ஞா, ஆகினை, கமாண்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய புருவமத்தி. குருவின் திருக்கரங்களால் சீலனுடைய மூலாதாரத்திலிருந்து குண்டல் சக்தியை புருவமத்திக்கு ஏற்றி வைக்கின்ற தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சை, ஸ்பரிச தீட்சை. காமத்தை ஆளுகின்ற மையம். புருமத்திக்கு இன்னொரு பெயர் காமத்தை ஆட்சி செய்கின்ற ஆக்ஞா மையம். அதனால் காம ஆட்சி, காமாட்சி அம்மன். மனதின் இச்சைகளாகிய காமத்தை ஆட்சி செய்யும் திறம் பெறுவதே காமாட்சி தத்துவம். மூலாதாரத்திலே உணர முடியாமல் அடங்கி கிடக்கின்ற குண்டலியை முச்சந்தியாகிய நெற்றிக்கண்ணாகிய புருவமயத்தில் உணர வேண்டும் என்று கோடிட்டு காட்டியது பக்தி மாரியம்மன். அதற்கான தீட்சை காட்டியது ஞான மார்க்கம் காமாட்சி அம்மன். அதுல ஆக்னையில் மனவேகம் 14 முதல் 40 என்ற அலையிலிருந்து இறங்கி 13 முதல் 8 என்ற ஆல்பா அலைக்கு வரும். அப்போ தர்மத்திற்கு முரண்பட்ட ஆசைகள் நம்மை துரத்தாது. இதுவே காமத்தை ஆட்சி செய்கின்ற திறம். அதை காட்டுவது காமாட்சி அம்மன். இப்படி ஆக்னை தீட்சை மூலம் பெற்ற விழிப்புணர்வால் மாயை விலகுகிறது. அதர்ம செயல்கள் தவிர்க்கப்படுகின்றன, விழிப்புணர்வோடு தவிர்க்கப்படுகின்றன. இந்த 3 அரக்கர்களில் இருவரை கொன்றாலும் முதல்வனாகிய ஆணவத்தை இந்த தவத்தால் அழிக்க முடியாது. ஆக்னை தவத்தால் ஆணவத்தை அழிக்க முடியாது. அதற்கு அடுத்தது மீனாட்சி அம்மன். மீன் ஆட்சி. மீன் அதாவது நீரில் வாழ்கின்ற மீன் இனங்கள் முட்டையிட்டால் அடை காக்கும் வாய்ப்பு அங்கு கிடையாது. அதனால் மீன்கள் முட்டைகளை இட்டவுடனேயே தன் கண்கள் மூலமாக ஆற்றலை பாய்ச்சி உடனடியாக அந்த முட்டைகளை பொறிக்க செய்து மீன் குஞ்சுகளாக மாற்றி விடுகின்றன. அதுபோல குரு தன் கண்கள் மூலம் ஆற்றலை கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற சற்று தீட்சை, நயன தீட்சை அதை காட்டுவது மீன் ஆட்சி தத்துவம், மீனாட்சி தத்துவம். முதுகுத்தண்டின் கீழ் நுனியாகிய மூலாதாரத்திலிருந்து மேல் நுனியாக சாஸ்திரதாரத்திற்கு குண்டலினியை ஏற்ற வேண்டும் என்று காட்டியது பக்தி தண்டுமாரியம்மன். கண்கள் மூலம் ஆற்றலை பாய்ச்சி மீனை போல் குரு நம்மை உயர்த்தி காட்டியது ஆணவத்தை ஆட்சி செய்யும் ஆற்றலை தந்த நயன தீட்சை, ஞானம். அது மீனாட்சி அம்மன் தத்துவம். இப்போ உச்சியிலே மனம் 8 அலையிலே நிலைக்கிறது. அதனால் ஆணவம் செயல்படவில்லை. உணர்ச்சிகளும் தேவைகளும் எண்ணங்களும் அற்று போயின. ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் செயலற்று விட்டன. நான் என்ற நரன் என்ற உடல் எல்லை கடந்து விட்டதால், குண்டலினி சக்தி சிரசில் லயமாகி விட்டதால் அந்த பக்குவம் கருமாரி அம்மன். உணர்ச்சி கடந்து உயிரில் மனம் ஒடுங்கி லயித்த நிலை கருமாரி அம்மன். இது பக்தி மார்க்கம். அதே 8 அலைகளை ஸ்திரமாக நிற்க வேண்டும் என்று காட்டியது ஞான மார்க்கம். அது மீனாட்சி அம்மன் தத்துவம். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பது போல 8 அலை வேகத்தில் நிலைத்த மனதை தெய்வமே ஈர்த்து தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற கருணை, அது விசாலாட்சி தத்துவம். அப்போ தன்னை போல் 800 கோடி மனிதர்கள், 72 லட்சம் ஜீவ இனங்கள், நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் அனைத்தும் ஒரு சீர்மையோடு இயங்குகின்ற பேரதிசயத்தை
காண வேண்டும் என்று காட்டியது பக்தி மார்க்கம் கோணியம்மன். இதற்கான மகா தபஸ் என்ற துரியோதித தவத்திற்கான ஞான தீட்சையை தன் தெய்வீக எண்ணத்தின் மூலம் தந்தருளிய குரு ஸ்தானம் விசாலாட்சி அம்மன். அதாவது பக்தி வேறு ஞானம் வேறு என்று பொதுவான கருத்து உண்டு. மனவளக் கலையிலே உள்ளவர்கள் கூட ஞான மார்க்கத்தில் பயணிப்பதால் பக்தி தேவையில்லை என்று விமர்சிப்பவர்களும் உண்டு. ஆனால் உண்மை என்ன என்றால், ஞானம் பெற்றுவிட்டால் பக்தி தேவையில்லை தான். ஞானம் பெற்றுவிட்டோமா? அதுதான கேள்விக்குறி. பெறுகின்ற வரைக்கும் பக்தி அவசியம். ஞானத்தை பெறுகின்ற வரைக்கும் பக்தி அவசியம். எப்படி என்றால், இப்ப வீட்டிலே செடி கொடிகள் மரம் உண்டு. அவற்றிலிருந்து உதிர்ந்த இலைகளை அள்ளி குப்பையிலே போட்டு விடுகின்றோம். தோட்டத்திலே அதெல்லாம் அவர்கள் சேகரித்து ஒரு குழியிலே போட்டு சாணத்தையும் போட்டு உரமாக்கி பயன்படுத்துவார்கள். காட்டிலே உள்ள மரங்களுக்கு யார் உரம் தயாரிப்பார்கள்? அந்தந்த மரத்தின் இலைகள் அங்கேயே உதிர்கின்றன, உலர்கின்றன, மழையிலும் வெயிலும் மக்கி போகின்றன, மண்ணோடு மண்ணாக கலந்து மீண்டும் அதே மரத்துக்கு உரமாக வருகின்றன. இது போல பக்தி என்னும் பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக ஞானம் என்ற வித்துக்கு அது உரமாக மாறும். அப்ப உரம் தேவையில்லை என்று சொன்ன விவசாயி விளைச்சலை காண முடியுமா? பக்தி தேவையில்லை என்று சொல்லிவிட்ட ஞான மார்க்க பயணி ஞானத்தை பெற்றுவிட முடியுமா? சிந்திக்க வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு துணை செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கின்றனவோ அவற்றெல்லாம் தேடி தேடி பயன் கொள்ள வேண்டும். அதைத்தான் மகர்ஷி சொன்னார்கள். இதற்காகத்தான் இந்த சடங்கை செய்கிறேன் என்று பொருள் தெரிந்து செய்கின்ற போது பெறுகின்ற நன்மைகள் அதிகம் என்றார் மகர்ஷி. சடங்குகள் வெறும் மூடத்தனம் அல்ல, இதற்காகத்தான் செய்கிறோம் என்று பொருள் உணர்ந்து செய்தால் பலன் அதிகம். அப்ப பொருள் உணர்கின்ற போது தேவையற்ற பொருள் விரயம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு உண்மையான அலைக்களத்தை நான் பயன் கொள்ள வேண்டும். கோவிலுக்கு போனேன்னா, அமைதியாக அமர்ந்தேனா, சிறிது நேரம் தவம் செய்தேனா, எழுந்து வந்தேனா, முடிந்தது கதை. வேறு ஒரு செலவும் கிடையாது. வேற எந்த தரிசனத்திற்காக அலைவதும் கிடையாது. தன்னுள் தன்னை தருகின்ற முயற்சி ஆன்மீகத்திற்கான பயிலரங்கத்தில் நிகழ வேண்டும். இப்படி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்ற வகையிலே தீட்சை முறைகளும் தந்தார்கள். அப்ப இவற்றெல்லாம் பயன் கொண்டால் மனிதன் ஆன்மாதான் நான் என்ற ஆத்ம தரிசனத்தை பெற முடியும். இந்த ஜீவாத்மாவுக்கு மூலம் பரமாத்மா என்று பரமாத்மா தரிசனத்தையும் பெற முடியும். அதை அடுத்து இன்னும் தெய்வ தரிசனத்திற்கான வழி என்ன என்ற விளக்கத்தை அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.